ஐயா வணக்கம். உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் பழனிமுத்து சார். எங்க இருந்து வர்றீங்க? நான் கொடைக்கானல் பக்கத்தில் கிராமம் பழனிலேருந்து வரேன் சார். என்ன தொந்தரவுங்க உங்களுக்கு? சார் நமக்கு வந்து ப்ரெஷர் கொஞ்சம் கூடி கிட்னி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. கிட்னி 6% தான் இருக்குதுன்னு சொன்னார். இந்த வந்து ரத்த அளவும் குறைஞ்சி போச்சு. 6 தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து கொடைக்கானலில் இருந்து கோயம்புத்தூரில் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு, உங்களுக்கு வந்து ரத்தத்தை வந்து டயாலிசிஸ் பண்ணணும், உடம்பு இதாகி போச்சு, கிட்னி மாற்றித்தான் வைக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போ என்னடா பண்ணுறதுன்னு மருந்து மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுருப்போ 1 மாதத்துக்கு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த 1 மாதத்துக்கு கொடுங்க, நாங்கள் பார்த்து எழுதிக்கிறோங்க. அப்புறம் என் மகன் வந்து இங்கே வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வேலை செய்துட்டு இருக்கார், மெடிக்கல் கேம்பில். அவர் மேனேஜர் வந்து இந்த ஆஸ்பத்திரி டாக்டரோட பழக்கம். அவர் வந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள், உங்கள் அப்பாவுக்கு சரியாக போகும், அந்த கிட்னியை மாற்றி வைக்க வேணாம், 2வது வந்து அந்த ரத்தத்தை தயார் பண்ணால் அப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் அப்பாவை வந்து காப்பாற்ற முடியாது, எழுந்து கூட நடக்க மாட்டார், முதல் தடவை நல்லா இருக்குது, 2வது தடவை அப்புறம் ரொம்ப இதாகி போகும், வேணாம், இதை வந்து பாருங்கள், ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இங்கே சாரை பார்த்து எங்களுக்கு இப்போ வந்து நான் வர சொல்ல தலை ஒரே சுற்று, கிருன்னு அப்படியே கீழே விழுந்துருவேன், நிற்க முடியாது, சாப்பிட முடியாது, நேரத்துக்கு பசியே இல்லை, சும்மா ஒரு டைம் சாப்பிட்டா மறாது ஏன்டா சாப்பிட்றோம்ன மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து டாக்டர் வந்து என்னை நல்லா வந்து ஒரு மாதம் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ட்ரீட்மெண்ட்டை எடுத்து எனக்கு நல்லா சரி பண்ணிட்டாரு. நம்ம மதுரை சாய்ராமுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் எப்படிங்கய்யா இருந்துச்சு? வந்து அவங்க பார்த்து வந்து கொஞ்சம் நல்லா சரியில்லை. நமக்கு எல்லாம் ரத்தத்த அளவும் குறைஞ்சி போச்சு, கிட்னியினுடைய அளவும் குறைஞ்சி போச்சு. அவங்க வந்து ரத்தத்தை டைலண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இங்கே நீங்கள் வந்தோடனே ட்ரீட்மெண்ட் என்னங்கய்யா சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருக்கும், செய்யுங்க அப்படின்னு சொல்லி 1 வாரம் 2 நாளில் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. நல்லா ஆயிடுச்சு உடம்பு. அதுலேருந்து 1 மாதம் விடாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டாக அவர் சொன்னதை நான் பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். நல்லா இருக்குது. திருப்பி இப்போ வந்து 1 வாரத்துக்கு ஒருக்கா வர சொல்கிறாரு. நாங்கள் வந்து என் உடம்பு பழைய கண்டிஷனுக்கு இருக்குது. ரத்தத்தினுடைய அளவும் கூடி இருக்கு. கிராட்டினும் வந்து 10 இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா குறைஞ்சி 8க்கு வந்துருக்கு. ரத்தத்தினுடைய அளவு வந்து 8 வந்திருக்கு. சார் நல்லா எனக்கு கவனித்து நல்லா இந்த தைலம் பாபு கிளினிக்கில் வந்து நல்லதை பண்ணி விட்டுருக்காரு. உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, பழைய மாதிரி இருக்குது எனக்கு வந்து. ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகணும், எல்லார் மக்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இறைவனை நானும் வேண்டிக்கிறேன். நன்றிங்கய்யா.